வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல நீங்க நிரப்புற எரிபொருளை பத்தினது. ஆமா, அது மாறப்போகுது. இது வெறும் ஒரு எரிபொருள் மாற்றம் மட்டும் இல்ல. இது இந்தியாவோட எரிசக்தி கொள்கையிலேயே நடக்க போற ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம நாடு எந்த திசையை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்பவே அவசியம். சோ, இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் எல்லாமே அடங்கியிருக்கு. உங்க வண்டிக்கு என்ன ஆகும்? நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு இதனால என்ன லாபம்? நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லதா கெட்டதா? இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம எடுத்த உடனே பாலிசி சட்டம்னு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த E20 பெட்ரோல்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். இந்த பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டாதான் மத்ததெல்லாம் நமக்கு ரொம்ப கிளியரா புரியும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். E20னா ஒண்ணுமே இல்ல. 100% பெட்ரோலுக்கு பதிலா 80% பெட்ரோல் கூட 20% எத்தனால் கலக்குறாங்க. அவ்வளோதான். இந்த எத்தனால் எங்கிருந்து வருது? நம்ம ஊர்ல விளையிற கரும்பு, மக்காச்சோளம் மாதிரியான விவசாய பொருட்கள்ல இருந்து தான். இதனால இது நம்ம உள்நாட்டு தயாரிப்பு. வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் குறையுது. இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த ரான் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. வண்டி என்ஜின்ல நாக்ஸ் சத்தம் வராம பெட்ரோல் எவ்வளோ ஸ்மூதா எரியுதுன்னு சொல்ற ஒரு அளவுகோல் தான் அது. எத்தனால் கலக்கிறதுனால இந்த ரான் வேல்யூ 95க்கு போகுது. இதனால இன்ஜின் சேஃபா இருக்கும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் ஸ்டேபிளா இருக்கும். குறிப்பா புது மாடல் பைக்குகள், கார்களுக்கு இது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாற்றம் எல்லாம் திடீர்னு நடக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான, வலுவான அரசாங்க கொள்கை இருக்கு. அரசாங்கம் ரொம்ப பெரிய இலக்குகளை வச்சுதான் இதை செய்றாங்க. குறிப்பா டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த பாலிசி பத்தின டீடைல்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லைனை பாருங்க, எப்படி எல்லாம் வேகமா நடந்திருக்குன்னு புரியும். 2018ல என்ன சொன்னாங்க? 2030க்குள்ள 20% கலக்கணும்னு டார்கெட் வச்சாங்க. ஆனா பாருங்க, ஜூன் 2022லயே 10% டார்கெட்டை 5 மாசம் முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோம். இதனால உற்சாகமான அரசாங்கம் அந்த 20% டார்கெட்டை 2030ல இருந்து 2025-26க்கே கொண்டு வந்துட்டாங்க. இது அரசாங்கத்தோட வேகத்தை காட்டுது. எகைன், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த வருஷங்கள் டார்கெட் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். இந்த பாலிசியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பெட்ரோல் விஷயம் மட்டும் இல்ல. பாருங்க, இது நம்மளோட மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர் பாரத் மாதிரியான பெரிய தேசிய திட்டங்களோட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, உள்நாட்டிலேயே எத்தனால் தயாரிக்கும் போது நமக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது, டெக்னாலஜி வளருது, ஒரே கல்லுல பல மாங்கா, எரிசக்தி பாதுகாப்பு, விவசாயி வருமானம், சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் ஒரே திட்டத்துல கவர் பண்றாங்க. சரி, இதெல்லாம் இலக்குகள். ஆனா இதனால உண்மையிலே என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. வாங்க அந்த நம்பர்ஸ பார்க்கலாம். அப்பப்பா, 1,55,000 கோடி ரூபாய்! நம்ப முடியுதா? இதுதான் 2014ல இருந்து நாம மிச்சப்படுத்தின அந்நிய செலாவணி. அதாவது வெளிநாட்டுக்கு கொடுத்து வாங்க வேண்டிய கச்சா எண்ணெய்க்கு பதிலா நம்ம எத்தனால வச்சு சமாளிச்சதால மிச்சமான பணம். இந்த பணம் எவ்வளவு பெருசுன்னா, நம்ம நாட்டோட வருடாந்திர சுகாதார பட்ஜெட்ல இது ஒரு பெரிய பங்கு. அடுத்ததா விவசாயிகளுக்கு என்ன கிடைச்சது? கிட்டத்தட்ட 1,36,000 கோடி ரூபாய்க்கும் மேல நேரடியா விவசாயிகளுக்கு போயிருக்கு. எதுக்கு? அவங்க விளைவிச்ச கரும்பு, மக்காச்சோளத்தை எத்தனால் தயாரிக்க வாங்கினதுக்காக. இது அவங்க வாழ்க்கையில ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவி இருக்கு. பொருளாதாரம், விவசாயிகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம சுற்றுச்சூழல். கிட்டத்தட்ட 790 லட்சம் மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறத நம்ம குறைச்சிருக்கோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, 1 கோடி கார்கள் ஒரு வருஷத்துக்கு வெளியிடுற புகைக்கு இது சமம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் மாதிரியான சர்வதேச இலக்குகளை அடைய இது நமக்கு ரொம்ப உதவும். எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா? இவ்ளோ நன்மைகளை பார்த்தோம். ஆனா இதுல சில சிக்கல்களும் இருக்கு. சாதாரண வாகன ஓட்டிகள் என்னென்ன பிரச்சனைகளை சொல்றாங்க, நிபுணர்கள் என்ன கவலைப்படுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. நீங்க 2023க்கு அப்புறம் புது வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி வாங்கின பழைய வண்டியா இருந்தா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மைலேஜ் குறையுது, சில ரப்பர் பிளாஸ்டிக் பாகங்கள் சீக்கிரம் பழுதாகுதுன்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல இன்னும் நிறைய பேர் பழைய வண்டிகள் தான் வச்சிருக்காங்க. அதனால இது ஒரு முக்கியமான கவலை. மக்களோட மனநிலையை இந்த சர்வே அப்படியே காட்டுது பாருங்க. சர்வேல கேட்டதுல 3ல 2 பேரு, அதாவது கிட்டத்தட்ட 67% பேர் மைலேஜ் குறைஞ்சிருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அதே அளவு மக்கள் இந்த E20யை கட்டாயமாக்க வேண்டான்னு சொல்றாங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது மக்களோட நேரடி அனுபவம். ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல வந்த இந்த மேற்கோளை பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லுது. அதாவது இந்த E20 திட்டத்தால வர்ற செலவு சுமை கடைசில சாமானிய மக்கள் தலையில தான் விழுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா மைலேஜ் குறைஞ்சா பெட்ரோலுக்கு அதிகமா செலவு பண்ணும், வண்டி ரிப்பேர் ஆனா அதுக்கும் செலவு. இந்த சுமையை யாரு தாங்குறாங்கன்றது தான் இங்க முக்கியமான கேள்வி. சரி, இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்.
இந்த E20 பெட்ரோலை ஒரு ஃபைனல் ஸ்டேஜா பார்க்காம இது ஒரு பெரிய பயணத்தோட ஒரு படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா E20 ஒரு பாலம் மாதிரி. எதுக்கும் பாலம். இப்ப நாம பயன்படுத்துற பெட்ரோலுக்கும் எதிர்காலத்துல வரப்போற எலக்ட்ரிக் வண்டிகள், ஹைட்ரஜன் வண்டிகளுக்கும் நடுவுல ஒரு பாலம் தான் இந்த E20. அதனால இந்த கதை E20யோட முடியல. அடுத்த கட்டமா E27, அதாவது 27% எத்தனால் கலக்கிறதுக்கு விதிமுறைகளை உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, டீசலையும் இப்படி உயிர் எரிபொருளை கலக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது காட்டுறது என்னன்னா, இந்த உயிர் எரிபொருள் திட்டம் இன்னும் பல வருஷங்களுக்கு தொடரும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் அந்த பகுதியை முடிக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம நாட்டோட வளர்ச்சி, எரிசக்தி சுதந்திரம்னு பெரிய இலக்குகள் இருக்கு. இன்னொரு பக்கம் உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்களோட அன்றாட சிக்கல்கள், செலவுகள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். யோசிச்சு பாருங்க.